விபூதி பூசுவது போல கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் விபூதி பூசுகிற போல கனவு கண்டா நீங்கள் நினச்ச காரியங்களில் நினச்ச வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஒருவேளை உங்களுக்கு வேற யாராவது விபூதி பூசுகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான உதவிகள் மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும், அந்த உதவிகள் கிடைக்கும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக அந்த உதவிகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. இதே விபூதியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் விபூதியை வச்சு லைனாக வராங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்களால் ஒரு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். நீங்கள் ஒரு வேளை நமக்கு எதுக்கு அந்த இது, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும், உங்களால் முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் உதவி செய்யாமல் இருக்கீங்க, நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. அதனால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குது. இதுவே ரொம்ப வயசானவங்க, அதாவது தம்பதிகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு விபூதி கொடுக்குறாங்க. அந்த விபூதியை வாங்கி நீங்கள் பூசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க, முன்னேற்ற பாதையை அடைய போகிறீங்க. நீங்கள் நினச்ச லட்சியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. இதுவே உங்களுடைய கனவுல ஒருத்தர் விபூதி கொடுக்குறாங்க, அந்த விபூதியை நீங்கள் வைக்காமல் அதை கீழே தூக்கி போட்டுறீங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்தாலும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்த போகிறீங்க. அந்த அலட்சியப்படுத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் என்ன ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் இன்னமும் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. ஏன் இப்படி வருது அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களுக்கு ஒரு உதவிகள் வரும்போது அதை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கனவு மூலயமா உங்களுக்கு விளக்கம் சொல்லுது. கனவு மூலயமா உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. அதனால கனவுல விபூதி வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது தான். இதுவே எந்த வித யாரும் கொடுக்குற மாதிரியோ வாங்குற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விபூதி ஒரு இடத்துல இருக்குது, விபூதி ஒரு இடத்துல இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படிங்கிறது, நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த, அதாவது கடவுளை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க, கடவுளை நீங்கள் முழுமையாக நம்பாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அறிகுறியாக காமிக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுங்களே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க, கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, கோவில்களில் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்துக்குரிய ரொம்ப பிடித்தமான பூக்கள், அபிஷேக பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி கொண்டுட்டு போய் கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால உங்களுடைய மனம் நிம்மதி பெறும், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான்
உங்களுக்கு உணர்த்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வர்றதுக்கு காரணங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது. அதை யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுங்கிற நிறைய மனக்குழப்பம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க. அது பலிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கனவை உங்களுக்கு 3 பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது. 3 பேத்துக்கு மட்டும் தான் சொல்லணும், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 3 பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாதகமும் பார்ப்போங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத சொல்கிறேங்க. நாம் நள்ளிரவு 1 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாதத்தில் நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.